முரசொலி செல்வத்தின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். முரசொலி செல்வம் பிறந்த நாளான இன்று அவரது திருவுருவ சிலை என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலக வளாகத்தில் முரசொலி செல்வம் பிறந்த நாளான இன்று அவருடைய திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. 35 ஆண்டு ஆசிரியராக பயணித்த முரசொலி வளாகத்தில் முரசொலி செல்வத்தின் சிலை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி செல்வத்தினுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய நிலையில் அவருடைய சிலை என்பது முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். 35 ஆண்டு ஆசிரியராக பயணித்த முரசொலி வளாகத்தில் அவருடைய சிலை என்பது திறக்கப்படுகிறது. இன்று அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி பத்திரிகை அலுவலக வளாகத்தில் அவருடைய சிலையானது திறக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருடைய மார்பளவு சிலை என்பது தற்போது திறக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி பத்திரிகை அலுவலக வளாகத்தில் அவருக்கு மார்பளவு சிலை என்பது அமைக்கப்படுகிறது. அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். கலைஞருக்கு தோளோடு தோள் நின்றவர் முரசொலி செல்வம் அவர்கள். தற்போது முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். திராவிட இயக்க தலைவர் கி. வீரமணி ஐயா அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இயக்குனர் அமிர்தம் அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். கழக பொதுச் செயலாளர், கழக பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். திராவிட இயக்க கொள்கைகளில் பிடிப்பு கொண்டவரான முரசொலி செல்வத்தின் பிறந்த நாள் இன்று அவரது மார்பளவு திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முரசொலி அலுவலக வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் தான் முதலமைச்சர் இந்த சிலையை திறந்து வைத்துள்ளார். இந்த திராவிட இயக்க காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்களின் நினைவாக முரசொலி செல்வத்திற்கு பன்னீர்செல்வம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அண்ணாவின் காலம் தொட்டே மாணவர் பகுதியிலிருந்தே அவர் மறையும் வரை திமுகவில் பயணித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் ஒரு மூத்த சகோதரராக இருந்து வழிநடத்தியவர்கள் என்று முதலமைச்சர் பல்வேறு இடங்களிலும் தெரிவித்த பெருமைக்குரியவர் தான் முரசொலி செல்வம். அவரது பிறந்தநாளான இன்றுதான் தற்போது அவர் 35 ஆண்டு காலமாக ஆசிரியராக பயணித்த அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முரசொலி வளாகத்தில் அந்த அலுவலக வளாகத்திலும் தற்போது அவருடைய மார்பளவு திருவுருவ சிலை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். நேரடி காட்சிதான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே போல இதற்கு பிறகாக அவர் முரசொலியில் எழுதிய சிலந்திகள் என்னும் புனைப்பெயரில் பல்வேறு கட்டுரைகளும் தொடர்ச்சியாக எழுதி வந்தார். அந்த கட்டுரைகளிலிருந்து மொத்தமாக தொகுத்து ஒரு நூலாக தற்போது வெளியிடப்படவுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நூலை திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அந்த நூலை இன்னும் சில மணி துறைகளில் இங்கு நடைபெற உள்ளது. தொடர்ச்சியாக அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கட்டுரைகளை தொகுத்தான் தற்போது நூலாக வெளியிடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற தற்போது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் திராவிட கழக வீரமணி உள்ளிட்ட அந்த முக்கிய நிர்வாகிகள் தற்போது மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த சிலந்தி கட்டுரையின் மூலம் அவருடைய சீரிய திராவிட கருத்துக்களை தொடர்ச்சியாக பொதுவெளிக்கு கொண்டு வந்த பெருமையும் நிகழ்ச்சியை நடிகர் சத்யராஜ் விஜயா சத்யராஜ் குறிப்படை கட்சியின் தலைவர் தமிழ்நாடு மூத்த பத்திரிகையாளர்கள் அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டணி கட்சி நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய கட்டுரைகள் தற்போது நூலாக வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.